எல்லாருக்கும் வணக்கம். இங்கே என் கூட பாஸ் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுதான் நெக்ஸ்ட்டு அவங்களோட வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருமே எடுத்து வைக்க போகிறீங்க. என்னோடய பேர் டி தனுஷ். நான் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். 2021 எண்டில் பாஸ்ட் அவுட் ஆனேன். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் படித்தேன். நான் ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். வித் யோர் பர்மிஷன் எங்கள் அப்பா அம்மாவை மேலே ஸ்டேஜ்க்கு வருவேன். ஏன்னா இவங்க 2 பேரால் தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம். ஏன்னா நாங்கள் பேசிக்காக அக்ரிகல்ச்சர் வேலை பண்ணுறவங்க. அவங்க 2 பேரும் விவசாயத்தில் கை வச்சதால தான் நான் இங்கே இந்த படிப்பில் கை வைக்க முடிஞ்சது. அப்புறம் சின்ன வயசுலேயே எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க. 3 வயசுலேயே எங்கள் அப்பா 3 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா 7 வயசில் ஸ்டார்ட் பண்ணாங்க கஷ்டப்படுறதுக்கு. இன்றைக்கி 54 வயசு ஆகுது. ஆனால் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே கஷ்டப்பட்டதால தான் நான் இன்றைக்கி ஒரு வெற்றியாளராக உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் நின்றுக்கிறேன். அப்புறம் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்காக அவங்களும் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அவங்களுக்கும் முக்கியமான நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு அகாடமி இங்கே இருக்குன்னு எங்களுக்கு எதுவும் ஃபஸ்ட் எனக்கு எதுவும் தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பசங்க காலேஜ் பசங்க சேர்ந்தாங்க. அது மூலமாக நான் இங்கே சேர்ந்தேன். இங்கே ஃபஸ்ட்டு நான் ஏஎஃப்ஓக்காக தான் படிக்க வந்தேன். அப்புறம் போக கொஞ்சமாக பார்த்ததால வருஷத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஏஎஃப்ஓ வருதுன்ட்டு அப்படியே சைட் பை சைடாக ஜென்ரல் பேங்கிங் படிக்க ஆரம்பித்தேன். நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜென்ரல் பேங்கிங்கே ஏஎஃப்ஓ விட்டுட்டு ஜென்ரல் பேங்கே படிக்க இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு தூத்துக்குடியில் ஒரு அகாடமி இந்த மாதிரி இருக்குன்ட்டு தெரியவே தெரியாது. ஆனால் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு நம்பர் 1 அகாடமியாக அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு யாராவது ஒரு சோகமாக இருந்தால் கூட அவங்க ஸ்பீச்சை கேட்டுட்டு டக்குன்னு ஒரு பூஸ்டப் ஆயிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க கிளாஸ்னாவே ஒரு ஜாலியாக இருக்கும். அவங்க கிளாஸ்க்காகவே ஃபஸ்ட் நான் கிளாஸ்க்கு அட்டன் பண்ண போவேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க தான் கொஞ்சமாக ஒரு பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்து சின்னசாக ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் கௌதம் ராஜன்னு ஒரு பையன் கிரெடிட் ஆஃபீஸராக கிளியர் பண்ணேன் கொஞ்சம் நாள் முன்னாடி. அப்புறம் விஜய் சூர்யான்னு ஒரு பையன் அவனும் பேங்க்கில் வேலை பண்ணிட்டுருக்கான். அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய ஜர்னியை சின்னசாக முடிக்கிறேன். 2021 எண்டில் நான் முடித்தேன் அக்ரி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எம்எஸ்சி படிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு 2 மாதத்தில் போயிடுச்சு எம்எஸ்சி சீட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணேன். 2021 எண்டில் நவம்பரில் கிளாஸ் பேட்ச் முடிச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனேன். 2022 ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணேன். ஆனால் மெயின்ஸ் எதுவும் என்னால் கிளியர் பண்ண முடியல. வீட்டில் எல்லாரும் சொன்னேன் இந்த ஜனவரி 1 எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் ஜாலியாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்குமா எதுவுமே கிளியர் ஆகலைன்னு சொன்னேன். சரி அவங்க அதெல்லாம் நினைக்காத, ஏதாவது ஒன்று கிளியர் ஆகும்னு ஒரு பூஸ்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2022 முடிஞ்சு 2023 ஆரம்பித்தது ஜெர்னியெல்லாம். 2023 இந்த பிஓ மெயின்ஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் 7 மெயின்ஸ் எழுதினேன். அதில் 5 ரிசல்ட் வந்துச்சு. 5மே கிளியர் பண்ண மெயின்ஸு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போய் ஒன்றா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கணும். ஏன்னா நான் ஒன்று கிளியர் பண்ணிட்ட அப்புறம் இன்னொன்று கிளியர் பண்ண ஒன்று போனாலும் இன்னொன்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எழுதினேன். அதுக்கு பேக்கப்பாக நான் ஐடிபிஐ வச்சுருந்தேன், ப்ரைவேட் பேங்க்கு. ஐடிபிஐ கிளியர் பண்ணிட்டு கர்நாடகா பேங்க் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக அது கிளியர் பண்ணேன். அதுக்கு கிளியர் பண்ணிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா வச்சேன். அதுக்கு ஒன்றா பேக்கப் ஏதோ ஒன்று வச்சுட்டு வந்தேன். அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டோம், எப்படி இருந்தாலும் கிடச்சிரும்ன்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே இந்த சின்ன வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை.
ஏன்னா இது அந்த மாதிரி வேலைக்கு போனாலும் எங்கள் வீட்டில் கஷ்டப்படணும், நான் போலினாலும் கஷ்டப்படணும். அதனால வந்து சரி அதுக்கு இதுக்கு சின்ன சின்ன வேலைக்கு போகக்கூடாது, அதனால வந்து நம்ம லேட் ஆனாலும் ஒரு நல்ல வேலைக்கு போகலான்னு இது பண்ணது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பேங்க் ஆஃப் இந்தியா அட்டன் பண்ணேன். 1.25 மார்க்கில் போயிடுச்சு. சரி எதுவும் வருத்தப்படல, சரி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ தானே, இன்னும் 2-3 இருக்குல்ல பார்த்துக்கலான்ட்டு அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி 3வது இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3வது இன்டர்வியூ அது கிளியர் ஆச்சு. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஏதாவது ஒன்று யாருக்கு தெரியலனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணணும். யாருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். அவங்க சொல்லி தராங்களோ இல்லையோ 2வது விஷயம், அப்ரோச் பண்ணால் தான் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக வந்து நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஈஸியாக இருந்துச்சு. நானும் இங்கே எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இங்கிலீஷில் நானும் லைட்டாக வீக்காக தான் இருப்பேன். வெறும் கட் ஆஃப் மட்டும்தான் என் மார்க் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் குவான்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஒரு நல்லா போட்டுருவேன். அதனால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணேன். இந்த மேடை கொடுத்த சாருக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.